இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க. என்னாச்சு மேடம்? ஏன் மேடம்? சொல்றேன். அண்ணா ப்ளீஸ் நிறுத்துங்களேன். சார் கொஞ்சம் சொல்லுங்க. அப்படியே ஓரம் பண்ணி பாட்டுப்பா. சரிங்க சார். அண்ணா நீங்க கொஞ்சம் கீழே இறங்குங்களேன். என்னாச்சுங்க சார்? என்ன மேடம்? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஆனா வண்டிக்குள்ள பேசினா அது சரியா வராது. ஏன்? இல்ல, நம்மளை பத்தின விஷயம்லாம் யார் மூலமா எப்படி போகுதுன்னே தெரியல. நான் அவரை சந்தேகப்படல, இருந்தாலும் சான்ஸ் எடுக்க வேண்டாம்ல. இல்ல வாஸ்தவம் தான். நீங்க சொல்லுங்க. ஏன் வெற்றி, அந்த டாக்டர் ஏன் இப்படி பண்ணியிருக்கணும்? அதான் மேடம் எனக்கு ஒன்றும் புரியல. அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன முன்விரோதமா? அப்பாவுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் சொன்னால்தான் தான் அங்கே போனோம். ஆனால் யாரோ ஒருத்தங்க தூண்டி விடுறாங்கன்னு மட்டும் கண்டிப்பாக தெரியுது. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் மேடம். இல்ல, தொடர்ச்சியா நம்ம குடும்பத்தை சுத்தி ஏதோ ஒரு சதி நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல? ஆமாம். அன்னைக்கு தியாவை கடத்தினாங்க, அதுக்கப்புறம் உங்களை கடத்தினாங்க, அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம், அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தாங்க. இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயத்துக்கும் இந்த ஆளுக்கும் ஏதாச்சும் லிங்க் இருக்குமா? முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடிக்க. மேடம் நீங்க சொல்ற மாதிரி நானும் இதை பத்தி யோசிச்சு பார்த்தேன். இப்போ அவன் முகம் மட்டும் நல்லா ஞாபகத்துக்கு வருது. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் அவன் கிட்ட தப்பிச்சு போறான்ல, அதுதான் என்னால ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது. கடைசியா அவனை எங்க பாத்தீங்க? அந்த ஜூஸ் கடையில் பார்த்தனா, அப்புறம் ஆஸ்பத்திரியில் பார்த்தனா, அதுக்கப்புறம் ரோட்ல வர ஒரு வாட்டி பார்த்தவன. அப்போ ஒன்று பண்ணலாம், நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். அங்கே போயிட்டு அங்கே நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்கலாம், ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். இதை பற்றி நான் யோசிச்சு பார்த்தேன். ஒருவேளை ஆஸ்பத்திரிக்கு இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சிசிடிவி கேமரா வேலை செய்யலன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்குமே, எல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்போ நீங்கள் தானே சொன்னீங்க ஜூஸ் கடையில் பார்த்தீங்கன்னு, அங்கே போய் விசாரிப்போம். ஜூஸ் கடையில் ஏற்கனவே விசாரிச்சிட்டேனே. இல்லை, அங்கே சிசிடிவி கேமராஸ் இருக்கும்ல, அந்த ஃபுட்டேஜ் கேட்டு பார்க்கலாம். கை கொடுங்க. இதுக்கு தான் உங்களை மாதிரி ஒரு புத்திசாலி எப்போது கூட இருக்குன்னு அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வாங்க போகலாம். ஹரிஷ் வண்டிட்டு. சரிங்க சார். கொஞ்சம் சீக்கிரமா பாப்பா. சரிங்க சார்.